நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. 25ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் என்று சங்கீதக்காரன் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் தெய்வ ஜனமாய் இருக்கிறோம். நம்முடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை நீங்களாக்குகிறதோடு மாத்திரமல்ல, தேவன் நம்மை அப்படிப்பட்ட இக்கட்டுகளிலிருந்து நம்மை மீட்டு கொள்ளுகிறவராக இருக்கிறார். 17ஆம் வசனத்திலே இதே தாவீது சொல்லும் பொழுது, என் இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்லுகிறார். நீங்களாக்கிவிடும் என்று சொன்னவர் தான் 22ஆம் வசனத்திலே நீங்களாக்குகிறதோடு மாத்திரமல்ல என்னை மீட்டுவிடும் என்று சொல்கிறார். நாமும் இப்படிப்பட்ட இக்கட்டுகளிலே நாம் சிக்கி தவிப்போமானால் தேவன் நம்மை மீட்டுக்கொள்ள அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். நாம் தூரமானவர்களாய், அந்நியராய், சத்துருக்களாய் இருந்தோம். ஆனால் தேவன் நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மை சொந்தமாக்கி கொண்டார். தன்னுடைய ஜீவனையே தந்தவர் நம்மை இப்படிப்பட்ட இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்க, நம்மை மீட்டுக்கொள்ள அவர் போதுமானவர். ஆகவே தான் இங்கு யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், இங்கு இஸ்ரவேல் புத்திரரை பார்வோன் ஒடுக்குகிறான். இதற்காக பேசுவதற்கு அங்கு ஆரோனும் மோசேயும் கடந்து செல்கிறார்கள். அவர்கள் கடந்து சென்ற பின்பு மிகவும் அதிகமாய் அங்கு ஒடுக்குகிறான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருடைய தலைவர்கள் அதை பார்த்ததும், ஆகா, நமக்கு இக்கட்டு வந்துவிட்டதே என்று சொல்லி அங்கு பார்வோனுடைய சமூகத்தை விட்டு ஆரோனும் மோசேயும் புறப்பட்டு போன பின்பு அவர்களுக்கு முன்பாக தன்னுடைய பிரச்சனைகளை கொண்டு வைக்கிறார்கள். ஆனால் இந்த மோசே அந்த பிரச்சனையை தெய்வ பிரசன்னத்திலே கொண்டு வைக்கிறவனாய் இருந்தான். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இக்கட்டுகளை பார்த்து, பாரமான காரியங்களை பார்த்து அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் நடந்து போகும் பொழுது அவைகளையெல்லாம் பார்த்து நாம் சோர்ந்து போகிறோம். பிரச்சனைகளை பெரிதாக பார்த்து விடுகிறோம். ஆனால் பிரச்சனையை காட்டிலும் பிரசன்னத்தை நாம் நாடுவோமானால் எல்லாம் நமக்கு லேசானதாய் மாறி போகும். ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் நாம் நெருக்கப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். நாம் நெருக்கப்படுவோமானால், இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் கடந்து போவோமானால் நமக்கான வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமாய் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். மரண இருளின் பள்ளத்தாக்காய் இருக்கலாம் நாம் கடந்து போகிற பாதை, பொல்லாப்பாய் இருக்கலாம், அழுகையின் பள்ளத்தாக்கை நடக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு கூட நாம் கடந்து செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்தில் துன்மார்க்கன் வருவான் என்று வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே நம்முடைய பிரச்சனையை வைப்போமானால் நாம் விடுவிக்கப்படுவோம். ஆனால் இந்த இக்கட்டுக்கு காரணமாய் இருந்தவன் யாரோ அவன் அந்த இடத்திலே வருவான் என்று நாம் வாசிக்கிறோம். அது அப்படியே தான் மொர்தெகாய்க்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த தூக்கு மரத்திலே ஆமான் வந்து நின்றார். தானியேலை சிங்கத்தின் வாய்க்கு எப்படியாக இரையாக்க வேண்டும் என்று துடித்தவர்கள் அங்கு அவர்கள் இரையாகி போனார்கள். ஆகவே நமக்கு வெட்டின குழியில் அவர்களே விழுந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் கொண்டு வருவார். ஏனால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்ம எல்லா தீமைக்கும், தீங்குகளுக்கும், இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிக்க போகிறோம் என்ற நினைவோடு கூட தெய்வ வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். இக்கட்டு காலத்திலே அவரே அவர்களுக்கு அடைக்கலமானவர் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, இப்பொழுதும் இக்கட்டான பாதையிலே நின்று உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே அடைக்கலமாய், ஆதரவாய் கூட இருந்து நீங்கள் நடத்தும்படியாய் உம்முடைய கரங்களிலே தருகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.